அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அரசியலமைப்பின் எந்த பிரிவு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 66. சரியா? அடுத்தது, Vice President election is held by system of proportional representation by means of single transferable vote அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இந்த மாதிரி தான் நடக்குது இல்லையா? விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பை சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். However, the voting is by open ballot அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஓபன் பேலட் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா நமக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறப்ப மட்டும்தான் ஓபன் பேலட். ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும் பிரசிடென்ட் எலெக்ஷனும் சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஒன்லி கரெக்ட். சரியா? அடுத்தது, த எலக்டோரல் காலேஜ் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, வைஸ் பிரசிடென்ட்ல எலெக்ஷன் நடக்கிறப்ப யாரெல்லாம் அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் லோக்சபால இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ராஜ்யசபால இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, இவங்க தான் எலக்டோரல் காலேஜ் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இல்லையா? அதன்படி இங்க ஆப்ஷன்ஸை பாக்குறப்ப எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபான்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்க வரமாட்டாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஒன்லின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இவங்களும் வரமாட்டாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷனும் வராது. எலெக்டடுங்கிற வார்த்தையை பார்த்தாலே இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது, மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பட் நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இதுதான் வரும். ஓகே, மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா இவங்க எல்லாம் வருவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரமாட்டாங்க. அதான் நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் எஸ் ராதாகிருஷ்ணன் was from Tamil Nadu. India's 7th vice president or Venkatraman was from Tamil Nadu. தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் இது வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. ஒன்னு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 52 இருந்து 62 வரைக்கும் இருந்திருப்பாரு. அடுத்தது 7வது துணை குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் 84 இருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே பிற்காலத்துல பிரசிடென்டாகவும் குடியரசுத் தலைவராகவும் ஆயிருப்பாங்க. அந்த வகையில நாளைக்கு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. அதுல தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டி போட இருக்கிறாரு. பாப்போம் வெற்றி பெறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரியா? சோ இங்க ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which team has won the Hockey Asia Cup 2025 held in Rajgir, Bihar அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எந்த டீம் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. இந்தியா தான் வந்து ஏசியா கப்ல வந்து இது வரைக்கும் 4 டைம்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஹாக்கி ஏசியா கப் ராஜ்கிர் அப்படிங்கிற சிட்டி. ராஜ்கிர் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.